வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து காட்ஸ் ஃபேவர் அப்படின்னா ஜாப்பனீஸ் பிஎல் ட்ராமா அண்ட் ஜிஎல் ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா சொல்கிற, ஒன்று பிஎல் பார்க்கணும் இல்லை ஜிஎல் பார்க்கணும், என்ன ரெண்டுமே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குல்ல? கன்ஃபியூஷனாக ஆகாதீங்க, ரெண்டுமே இந்த ட்ராமாவில் இருக்குது. அது போக போக என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஒன்லைன் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஓகே வாங்க கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு அழகான பிரின்ஸ் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. கதையில இவர் வந்து யாருன்னா கடவுள்பா, கடவுள் கடவுள் அவரோட கோயிலில் உட்காந்துருக்காரு. இவருக்குன்னு அசிஸ்டன்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் வந்து யாருன்னா நாய் தான். அவரு அந்த நாய் கூட உட்காந்து பேசி இருக்காரு. இந்த நேரம் கோயிலுக்கு ஒரு பையன் வாரா. இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. பேர் என்னன்னா யாஷம். இவன் இன்னைக்கு மட்டும் வரல, தொடர்ந்து 100 நாள் வரான். இது இன்னைக்கு 100வது நாள். பையன் கடுமையாக ஏதோ பிரார்த்தனை பண்ணியிருக்கான் போல இருக்கு. அதை தூரத்துல இருந்து கடவுளும் பாக்குறாங்க. இப்போதைக்கு யாஷோட கணக்கு வந்து கடவுள்லாம் தெரியல. பையன் இத்தனை நாள் வந்து ஹெவியா பிரார்த்தனை பண்றானே, சரி இவன் பிரார்த்தனை வந்து என்னாச்சுன்னு போய் பார்க்கலாமா அப்படின்னு கடவுளும் அசிஸ்டண்ட்டும் என்னாச்சுன்னு பார்க்க வெயிட் பண்றாங்க. அந்த யாஷ் வந்து ஒருத்தருக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண வெயிட் பண்ணியிருக்கான். வாவ், இன்னைக்கு நமக்கு வந்து சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு கடவுளும் அசிஸ்டன்ட் தான் வெயிட் பண்ணியிருக்கேன். அங்க வர்றது பொண்ணு இல்ல, பையன். அந்த பையனோட பேர் வந்து என்னன்னா கெண்டா. என்னது இது, பையன் வரான். அப்ப இவன் லவ் பண்றது பொண்ணு இல்லையா, பையனையா? அடடடடடடா, அப்ப இவன் லவ் பண்றது பையனையா? வாவ், எனக்கு பிஎல்லாம் ரொம்ப பிடிக்குமே அப்படி இந்த டாக் வந்து பேசி இருக்கு. அடைச்சி அமைதியாரு, என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு கடவுள் சொல்றாங்க. இந்த யாஷ் பையனும் கெண்டாவை பார்த்தோன்னே ரொம்ப வளர்றான். இவங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு தான். ஏன்டா என்ன வந்து ஏதோ நேத்து பார்த்த மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்தே நல்லா தானே பழகிருக்கோம், நல்லா தானே பேசுவ, இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு வளர்ற? என்ன சொல்ல வந்தியோ அது தெளிவா சொல்லு அப்படின்னு கெண்டா சொல்ல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு யார் சொல்ல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு கெண்டா சொல்றான். ஏய், பிடிக்கும்னா அந்த பிடிக்கலடா, அதையும் தாண்டி நான் உன்னை லவ் பண்றேன்டா, வாழ்க்கை ஃபுல்லா உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு யாஷ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டான். இதை கேட்ட கெண்டாக்கு வந்து ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏய், என்னடா சொல்ற, எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்து என்கிட்ட வந்து ஏன்டா ப்ரொப்போஸ் பண்றேன்? இல்ல இல்ல இல்ல, என்னால உன்னை வந்து அதையும் தாண்டிலாம் ஏத்துக்க முடியாது, நம்ம என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டாவே இருக்கலாம்டா அப்படின்னு கெண்டா வந்து பெருசா ரியாக்ஷனும் காட்டல. அதே நேரத்துல வந்து இவனை ஏத்துக்கவும் இல்லை. அவன் என்னமோ கொஞ்சம் கூலா தான் பேசுறான். ஆனா என்ன, இதை கேட்கற யாஷுக்கு தான் மனசே வருத்தமாயிடுச்சு. யாஷ் இங்க இருந்து வேகமா போறான். ஏய், எங்கடா போற? இங்க பாரு, பாய் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஃப்ரெண்டா இருக்கலாம்டா, நான் இதை பத்தி எதுவும் பெருசாலும் நினைக்கலடா அப்படின்னு கெண்டா வந்து சொல்றான். பரவாயில்ல 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 பரவாயில்ல, நான் என்ன மனசு வருத்தப்பட்ட போறேன், இந்த சின்ன ஹார்ட் பிரேக்லாம் என்ன ஒன்றும் சாகடிச்சிடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாஷ் வந்து பின்னாடி போக, இந்த நேரம் அங்கிட்டு இருந்து ஒரு வண்டி வருது. வந்த வண்டி யாஷ தூக்கி அடிச்சிருச்சு. கெண்டாவோட கண் முன்னாடியே அந்த யாஷ் பையன் வந்து அவ்வளவுதான் செத்தே போயிட்டான். அந்த யாஷ் வந்து கண் முழிச்சு பார்க்க அது ஏதோ சொர்க்கமா இருக்கு. கண் முன்னாடி வந்து கடவுள் நிக்கிறாரு. கடவுள் அசிஸ்டண்டோட நிக்க இதெல்லாம் பாக்குற யாஷுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஏன்டா பதற, நான் தான் கடவுள், உனக்கு ஏதாச்சும் வேண்டுதல் வேணும்னா என்கிட்ட கேட்கலாம், கடைசியா கேட்கலாம் அப்படின்னு கடவுள் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்னது, எனக்கு இப்படி ஒரு ஆஃபரா அப்படின்னு யாஷ் கேட்க, இவரு ரொம்பலாம் சந்தோஷப்படாத, ஏதோ 100 நாள் வந்து கோயிலுக்கு வந்தீல, அதனாலதான் இந்த ஆஃபர், வேணுமா வேண்டாமா அப்படின்னு கடவுள் கேட்க, வேணும் வேணும், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கெண்டாக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆளா மாறணும், அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கொடுங்களே அப்படின்னு இந்த யாஷ் பையன் வந்து கேட்க, இப்ப நிறைவேற்றினா பாரு அப்படின்னு கடவுள் வந்து ஒரு சொடக்கு போட, இந்த யாஷ் பையன் வந்து கண் முழிச்சு பார்த்தா யாஷ் வந்து ஒரு பொண்ணா இருக்கான். ஐயோ கடவுளே, என்னையா பண்ணி விட்டுருக்க அப்படின்னு யாஷ் கேட்க, நீ தாண்டா சொன்ன கெண்டாக்கு பிடிச்ச மாதிரி ஆளா மாறணும்னு, கெண்டாக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும், ஸோ நீ இந்த பொண்ணோட உடம்புல இருந்தா நீ கெண்டாவை வந்து லவ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஓ சாமர்த்தியம் பா. இந்த பொண்ணு வந்து கோமால வந்து ரொம்ப நாளா இருக்கா, அந்த பொண்ணுக்கு முழிப்பு தட்டல, அதனாலதான் இந்த பொண்ணோட உடம்பு வந்து உனக்கு கொடுத்துருக்கேன், இதுக்கு மேல ஓ சாமர்த்தியம் பார்த்துக்கோ அப்படின்னு கடவுள் வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, இந்த யாஷ் வந்து இந்த பொண்ணோட உடம்புல தான் இருக்கான். இந்த பொண்ணுக்குன்னு அப்பா அம்மா இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து இவன் கண் முடிச்சு நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வேற பேரு, ஆனா நம்ம வந்து யாஷ்னே கூப்பிட்டுக்கலாம், அப்போதான் நமக்கு வந்து புரியும்பா. அவங்க வந்து பொண்ணு கண்பிடிச்சு நினைச்சு ஹாப்பியா இருக்காங்க. ஆனா என்ன, யாஷுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லை, இந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது, எப்படி அவங்ககிட்ட வந்து ரியாக்ட் பண்றது அப்படி ஒண்ணுமே புரியாம திகச்சு போய் இருக்கான். ஆனா அவங்க அம்மா அப்பா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா,
சரி கோமாலேருந்து எந்திரிச்சிருக்காங்க, அதனால கொஞ்சம் மண்டை கலக்க இருக்க தானே செய்யும். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, ரொம்ப யோசிக்காத, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு பேரண்ட்ஸ் வந்து சாஃப்டாக தான் பேசுகிறாங்க. இப்போதைக்கு இந்த யாஷோட கண்ணுக்கு மட்டும்தான் கடவுள் வந்து தெரியுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த யாஷ் வந்து அந்த பொண்ணோட உடம்புல இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி இருக்காங்க. யோ கடவுளே, அங்க பாரு கெண்டா வாரான், கெண்டா கிட்ட போய் நான் இப்பயே ப்ரப்போஸ் பண்ணட்டுமா அடி யாஷ் வந்து கேட்க, ஏ ஏ ஏ ஏ இரு 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 பாரு, உன்னோட கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன், கொஞ்சம் எல்லாத்தையும் பொறுமையா பண்ண பாரு அப்படின்னு கடவுள் வந்து இந்த யாஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இது எல்லாத்தையும் கெண்டா வந்து தூரத்துல இருந்து பார்க்க தான் செய்யறான். யார் இந்த பொண்ணு தனியா பேசியிருக்கா, ஒருவேளை நட்டுக்கல்ற கேஸா இருக்குமோ அப்படின்னு கெண்டா வந்து இப்படி பார்த்துட்டு போக, ஐயோ இவன் என்ன இப்படி பார்த்துட்டு போறான் அப்படின்னு யாஷ் கேட்க, அட அரக்கிருக்கு அத்தனை உன்ட்டு வந்து ஆரம்பத்துலன்னு சொல்லியிருக்கேன், நான் உன்னோட கண்ணுக்கு தான் தெரியுவேன், பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கடவுள் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன யாஷை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. யாஷும் கெண்டா பக்கத்துலயே உட்காடுறாங்க. கெண்டா கிட்ட வலிஞ்சு என்னென்னமோ பேச ட்ரை பண்றான் இந்த யாஷ், இருந்தாலும் முடியல. ஐயோ எனக்கு பித்து பிடிச்சின்னு போலையே அப்படின்னு இந்த யாஷ் பையன் வந்து பொண்ணு மாதிரி உட்காராம பசங்களா எப்படி பட்டப்பளாச்சுன்னு உட்காருவாங்க அந்த மாதிரியே இந்த யாஷ் வந்து உட்கார, டேய் 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 என்னடா பண்ணியிருக்க, பொண்ணு மாதிரி நடந்துக்கூடா அப்படின்னு கடவுளே திட்டுறாரு. சரி இப்போ என்னதான் பண்ண சொல்றீங்க அப்படின்னு யாஷ் கேட்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, உனக்கு வரம் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் என்னோட வேலை, இதுக்கு மேலே ஓ சாமர்த்தியம் பார்த்துக்கோ அப்படின்னு கடவுள் சொல்ல, சரி பார்த்துக்கிறேன்னு இந்த யாஷ் பையன் என்ன பண்ணுறான்னா மாடியிலேருந்து வேகமாக ஓடி வரான். வந்த வேகத்துக்கு வந்து கெண்டா தலையிலே ஒரு அடி அடிக்க, இந்த கெண்டாக்கு இந்த அடியை வாங்கினோடனே யாஷோட ஞாபகம் வந்துருச்சு, என்னது இது யாஷ் மட்டும் தானே என்ன இப்படி அடிப்பான், என்ன இந்த பொண்ணு என்னை வந்து இப்படி அடிக்கிறா, ஏதோ சரியில்லையே அப்படின்னு கெண்டாக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து யாஷோட ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ தப்புன்ட்டோமே, நான் இப்போ பொண்ணோட உடம்புல இருக்கேன், நான் போய் இப்படி பண்ணலாமா, சாரிங்க சாரிங்க அப்படின்னு இந்த யாஷ் பையன் வந்து சாரிலாம் கேட்டு போறான். இந்த கெண்டா பையனுக்கு வந்து யாஷ் வந்து இறந்து போன நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. யாஷ் வந்து செத்து போனாம்ல அந்த இடத்துல போய் போய் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த கெண்டா பையனுக்கு வந்து யாஷ் என்னெல்லாம் பண்ணுவானோ அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த பொண்ணு பண்றாளா, அதனால கெண்டாக்கு வந்து தோணிடுச்சு, இங்கே பாருமா நீ என் கூட வந்து ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு புரியுது, நானும் ஒத்துக்கிறேன், இனிமேல் நான் வந்துடும் ஃப்ரெண்டு என்ன ஓகேவா அப்படின்னு கெண்டா சொல்ல, எனக்கு இது போதுமே அப்படின்னு யாஷ் வந்து ஹாப்பியா இருக்கான். எப்படியோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோன்னு யாஷுக்கு உள்ளுக்குள்ள ஹாப்பியா இருக்கு. இந்த யாஷ் பையன் என்ன பண்றான்னா கிளாஸ்க்குள்ள உட்காந்துட்டு கெண்டாவையே பார்க்க, இந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு பொண்ணு வந்து பார்க்க தான் செய்யறா. அந்த பொண்ணோட பேர் வந்து என்னன்னா ரின்னு. இந்த ரின் பொண்ணு வந்து யாருன்னா கெண்டாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. கிளாஸ்லாம் முடிஞ்ச போது இந்த யாஷ் பையன் வந்து வேகமா ஓடி போய், ஏ கெண்டா நான் வந்து சேர்ந்து வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிட, இல்லை நான் வந்து பசங்க கூட தான் போவேன், பொண்ணு கூடலாம் வரமாட்டேன்ப்பா, நான் தனியாகவே போய்க்கிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு கெண்டா கலந்துக்கிட்டான். இது எல்லாத்தையும் நோட் பண்ணல ரின்னு. அந்த பொண்ணு வேகமா வந்து, அவன் எப்பயுமே இப்படிதாம்மா அப்படி அந்த பொண்ணு வந்து புலம்ப ஆரம்பிக்க, ஐயோ இந்த பொண்ணு அந்த கெண்டாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு யாஷ் வந்து பதறான். அந்த பொண்ணு என்ன பண்றானா யாஷை வந்து தனியா கூட்டு போய் உட்கார வைக்க, ஐயோ இந்த பொண்ணு என்ன தனியா கூட்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்கா, ஒருவேளை என்ன போட்டதெல்லாம் பிளான் பண்ணிட்டாலோ, நான் கெண்டாக்கு ரூட் விட்றதை பார்த்துட்டு அப்படின்னு இந்த யாஷ் வந்து புலம்ப, ஏ எதுக்கு புலம்புற, அதான் பாரு கடவுளே உன் பக்கத்தில் இருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு இந்த டாக் வந்து இந்த யாஷ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கு. போனாலும் அந்த பொண்ணு ரின் பொண்ணு, அந்த பொண்ணு திரும்பி வந்து கையில் வந்து மேக்கப் பேக்கில் கொண்டு வந்திருக்கா. எதுக்குமா இந்த மேக்கப் பேக்கு அப்படின்னு யாஷ் கேட்க, எதுக்கா, உனக்கு மேக்கப் போட்டு விடுறதுக்கு தான், நீ கெண்டாக்கு ரூட் விடுறன்னு நல்லாவே புரியுது, ஆனால் என்ன கொஞ்சம் உனக்கு பர்சனாலிட்டி பத்தலை, எனக்கு மேக்கப் போட்டு விடுறேன்னா ரொம்ப பிடிக்கும், இரு நான் உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன்னு ரின் பொண்ணு என்ன பண்ணுறான்னா அழகாக மேக்கப்லாம் போட்டு விடுறா. எப்போ பொண்ணுங்களுக்கு மேக்கப் ஏன் பிடிச்சிருக்குன்னு இப்போதான் எனக்கு தெரியுது, மேக்கப் போட்டோன்னே நானே பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கேன்ல அப்படின்னு இந்த யாஷுக்கு வந்து மேக்கப் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. எனக்காக நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு யாஷ் கேட்க, ஏன்னா இனிமேல் வந்து நீ நானும் ஃப்ரெண்டு என்ன ஓகேவா அப்படின்னு ரின் கேட்க, எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டா, திக்கஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு யாஷுக்கு வந்து ஹாப்பியா இருக்கு. ஓகேன்னு யாஷ் ஒத்துக்கிற, இதை கேட்குற இன்னைக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பாசத்தை காட்டுறேன்னு இந்த ரின் பொண்ணு என்ன பண்றனா யாஷை வந்து கட்டி புளியிறா, விடுமா மூச்சு விட முடியல அப்படின்னு யாஷ் சொல்ல, அதுக்கப்புறம் என்ன அந்த ரின் பொண்ணு விட்டா. இந்த யாஷ் என்ன பண்றனா நல்லா அழகா மேக்கப்லாம் போட்டு
ஸ்கூலுக்கு வர இந்த கெண்டா பையன் வந்து யாஷ் பக்கத்துலேயே வரான். அவ்வளோதான், யாஷ்க்கு ஹார்ட் பீட்டே எகிறது. என்னது இது, ஸ்மெல்லாம் தூக்குது. பரவாயில்லையே, மேக்கப்லாம் போட்டிருக்க போல இருக்கு. அப்படி இந்த கெண்டா பையன் வந்து யாஷ் பக்கத்தில் வரான். கெண்டாக்கு இப்போ வரைக்கும் இந்த யாஷ் வந்து பொண்ணுன்னு தானே தெரியும். பொண்ணுங்கிறதுனால தான் இந்த கெண்டா பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்து அப்ரோச் ஆகிட்டு இருக்கான் போல இருக்கு. ஸ்கூலில் பேஸ்கெட் பால் விளாடும்போது பாருங்களேன், அந்த யாஷ் பையன் வந்து தனியாக உட்காந்துருக்கானா, இந்த ரெயின் பொண்ணு வந்து சும்மாவே இருக்க முடியாப்பா. இந்த யாஷ்க்கு வந்து மேக்கப் போட்டு விடுறது, முடியை சரி பண்ணி விடுறதுன்னு என்னென்னமோ எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு அந்த ரெயின் பொண்ணு. இந்த நேரம் பேஸ்கெட் பால் அடிக்கிறதுல அந்த கெண்டா பையன் வந்து அவன் பால் எடுக்கிறேன்னு யாஷ் பக்கம் வர, எம்மா என்னமோ இது வர வர அழகா ஆகிருக்கேம்மா அப்படி இந்த கெண்டா வந்து யாஷை பார்த்து ஜொல்லு விடுறான். அட லூசு போயிலே, எதுக்கு இந்த பொண்ணை பார்த்து ஜொல்லு விட்டு இருக்க அப்படின்னு போடா அப்படி இந்த ரீன் பொண்ணை வந்து கெண்டாவை அங்கிட்ட பத்தி விட்டாங்க. இந்த ரீன் பொண்ணுக்கு வந்து யாஷை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் யாஷ் கூடவே வந்து ஒட்டி உறவாடிக்கிட்டே இருக்கா. ஆனால் என்ன, யாஷுக்கு தான் பிடிக்கவே இல்லை. எதுக்கு இந்த பொண்ணு வந்து நம்ம கூட இவ்வளோ ஒட்டிக்கிட்டு இருக்கா? நமக்கு தேவை கெண்டா தானே, கெண்டா கூட தான் பேசி ஆகணும். இந்த பொண்ணை விடமாடிக்காலே. ஏமா எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுமா, நீ அங்கிட்டு போ, நான் போயிட்டு வந்துடுறேன்னு இந்த யாஷ் என்ன பண்ணுறான்னா வேகமாக ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. பழக்க தோஷத்தில் இந்த யாஷ் என்ன பண்ணுறான்னா ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். அவன் வெளியே வர கெண்டா வரான். ஏமா இங்கேனா பண்ணுற அப்படின்னு கெண்டா வந்து கத்த. அதுக்குள்ளே பின்னாடியே 2-3 பசங்க வந்துட்டாங்க. பசங்க வர்றதை பார்த்தோன்னே கெண்டா என்ன பண்ணுறான்னா சேஃபாக யாஷை வந்து உள்ளே கூட்டு போயிட்டான். 2 பேரும் க்ளோஸாக நிற்கிறாங்களா. இது இந்த யாஷுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐயையோ, தெரிஞ்சிருந்தா நான் ஃபஸ்ட்டே வந்து பொண்ணாக பிறந்திருப்பேனே அப்படின்னு இந்த யாஷ்வை வந்து உள்ளுக்குள்ளே குழுன்னு நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் கெண்டா வந்து வெளியே கூப்பிட்டு வந்து ஏமா என்னமா பண்ணுற அப்படின்னு யாஷ் கிட்டே கேட்க, அது வந்து அது அது நான் தெரியாமல் உள்ளே வந்துட்டேன்னு இந்த யாஷ் வந்து சமாளிக்க தெரியாமல் சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே அந்த ரின் பொண்ணு வந்துட்டா. ஏமா உன்னை எங்கெங்கெல்லாம் தேடுறது, சரிவா சாப்பிட போகலான்னு அந்த ரின் பொண்ணு என்ன பண்ணுறான்னா யாஷை வந்து தனியாக சாப்பிட கூட்டு போயிட்டா. இங்கே பாருமா, நீ கெண்டா பின்னாடி வந்து சுத்துறன்னு நல்லாவே புரியுது. அந்த கெண்டா ஒன்று நீ நினைக்கிற மாதிரி நல்லாவேலாம் கிடையாது. நானே அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுமா. அவன் ஏகப்பட்ட பேர் கூட வந்து பழகுவான். அதுக்கப்புறம் வந்து கழட்டி விட்டுருவாங்க. உன்னையும் அதே மாதிரி வந்து கழட்டி விட்டுருவாங்க. ஊருக்குள்ளே ஏகப்பட்ட பேர் வந்து இந்த மாதிரி தான் சுற்றி இருக்காங்க. உனக்குன்னு ஒரு நல்லவங்க கிடைப்பாங்க அப்படின்னு இந்த ரீன் போன வந்து சொல்ல. இங்கே பாரு, எனக்கு அவனை பற்றி இன்ச் பை இன்ச்சு எல்லாமே நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் மனசு வந்து அவனை தான் ஏற்றுக்கிற தயாராக இருக்கு. என்ன உனக்கு ஏதாச்சும் பொறாமையாக இருக்கா என்ன? உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து நான் தட்டி தூக்கிட்டு போயிடுவேன்னு உனக்கு ஏதாச்சும் பொறாமையா இருக்கா என்ன அப்படி இந்த யாஷ் வந்து கேட்க. என்னது பொறாமையா? பொறாமையும் இல்லை, கிணத்தாமையும் இல்லை. உன் வாழ்க்கை பாலா போயிடக்கூடாது அப்படின்றக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு ரீன் சொல்ல. என் வாழ்க்கையை நினச்சி நீ எதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுற அப்படின்னு இந்த யாஷ் வந்து கேட்குறான். இங்கே பாருமா, எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த ரீன் பொண்ணு வந்து சட்டுன்னு யாஷ் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான். இதை கேட்குற யாஷுக்கு வந்து என்ன சொல்லனே தெரில. இல்லை 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 எனக்கு என்னவோ தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு யாஷ் சொல்ல. உன்னோட ஃபீலிங் உன்னோடது, என்னோட ஃபீலிங் வந்து என்னோடது. நீ யாரை லவ் பண்ணாலும் சரி, நான் உன்னை தான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு ரின் சொல்கிறா. இதெல்லாம் கேட்குற யாஷுக்கு வந்து என்ன சொல்லனே தெரில. யாஷால இந்த பொண்ணை வந்து முழுசாக ரிஜெக்ட் பண்ணவும் முடியல. ஏன்னா யாஷுக்கு வந்து ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணால் மனசு வந்து எப்படி வலிக்குன்னு இவனே ஒருக்கா வந்து அனுபவப்பட்டிருக்காங்களே. அதனால தான் இந்த யாஷ் வந்து ரொம்ப யோசித்துக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையும் கடவுள் இருக்கார்ல, அவர் என்ன நோட் பண்ணாமல இருப்பாரு? அவரும் நோட் பண்ணி தான் இருக்காரு. பாருப்பா, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லு, பிடிக்கலாட்டி நோன்னு சொல்லு. இந்த விஷயத்த வந்து மொளவளா குளவலான்னு இழுத்துட்டு போயிருக்காது. நீ பிடிக்கலான்னு சொல்லிட்டீங்கன்னா 1 வாரம் மட்டும்தான் வலிக்கும். ஒரு வேளை நீ அப்பப்போ நீ இழுத்துருச்சுட்டே நினச்சிக்கோயேன், காலம் ஃபுல்லாக வலிக்கும், பார்த்துக்கோ. இதுக்கு மேலே முடிவெடுக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு கடவுள் வந்து சொல்ல. யாஷ் ஒரு முடிவெடுத்துட்டான். அடுத்த நாளே இந்த ரின் பொண்ணை வந்து தனியாக கூப்பிட்டு பேச அந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போயிடுச்சு போலருக்கு. என்ன ஏன்னா வேணான்னு சொல்றதுக்காக தான் தனியாக கூப்பிட்டுருக்கியா? இல்லை 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 நீ இதெல்லாம் கேட்க தயாராகவே இல்லை அப்படின்னு ரின் வந்து கத்த. ஏமா நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு முழுசாக கேளுமா. நான் ஃபஸ்ட்டு பொண்ணே கிடையாதுமா. என்னோட பேர் வந்து யாஷ். நான் வந்து செத்து போயிட்டேன். செத்து போன பிறகு கடவுள் தான் எனக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அப்படின்னு யாஷ் வந்து என் வாழ்க்கையில் நடந்த எல்லா கதையும் ரின் கிட்ட சொல்ல. இதை கேட்குற ரின்னுக்கு வந்து கோவம் தலைக்கேறிடுச்சு.
கண்ணத்தோட ஒரு அறைய வந்து யாஷ்க்கு விட்டா, இங்க பாரு என்னை பிடிக்கலாட்டி பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிரு, அதுக்காக என் காதலை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து கதை சொல்லி இருக்காது அப்படின்னு ரின் வந்து சொல்ல, நீ ஏன் நான் சொல்றது வந்து நம்பவே மாட்டிக்க, நீ நம்புற மாதிரி நான் ஒரு விஷயத்த காட்டுறேன்னு இந்த யாஷ் பையன் வந்து வேகமா ஓடுறான். எங்க தெரியுமா ஓடுறான், இந்த யாஷ் வந்து சாகலாம் செய்யல, இந்த யாஷோட உடம்பு வந்து இப்போ கோமால இருக்கு, யாஷோட ஆத்மா மட்டும்தான் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் யாஷ் வந்து கண் முன்னாடி, அதுவும் ரின்னோட கண் முன்னாடியே காட்ட, இதெல்லாம் கண்ணால பார்த்த பிறகு ரின்னால நம்பாம இருக்க முடியுமா? ரின் இப்போதான் எல்லா விஷயத்தையும் நம்பிட்டா. நம்பின பிறகு இப்ப ரின்னோட கண்ணுக்கும் கடவுள் தெரியலங்க. ஏய் யார் இது, வெள்ளை கலர் ட்ரெஸ் நாயே, இவங்க யார் இது அப்படின்னு ரின் வந்து பாத்துற, இவர் தான் கடவுள், இவர் தான் இத்தனை வேலையை பண்ணி விட்டாரு அப்படின்னு யார் சொல்ல, இவங்க எதுக்கு ஏன் கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னு ரின் கேட்க, இப்ப இந்த விஷயம் எல்லாத்தையும் நீ நம்புறீல, அதனாலதான் உன்னோட கண்ணுக்கு கடவுள் தெரியாரு அப்படின்னு யாஷ் வந்து சொல்றான். இரு, எனக்கு ஒரு டவுட்டு, அந்த பையனுக்கு கோமால போயிட்டான், ஸோ அந்த பையனோட ஆத்மா வந்து இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கு, அப்ப இந்த பொண்ணோட ஆத்மா வந்து எங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ரின் வந்து கரெக்டா பாயிண்ட பிடிச்சி ஒரு கேள்வி கேட்க, இந்த பொண்ணோட உண்மையான ஆத்மா வந்து இப்ப சுத்திக்கிட்டு தான் இருக்கு, அந்த ஆத்மா வந்து இப்போதைக்கு பெருசா எதுவும் கேட்கல, அதனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கடவுள் வந்து சொல்றாங்க. என்னங்கடா இது, கேட்குற எனக்கு வந்து தலை சுத்திரும் போல இருக்கு, இடியா பார்த்தா கொய்ன்னு பிச்சு போட்டு அதை மறுபடியும் ஒன்று சேர்க்கணும்னா எப்படி முடியும், அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கேடா அப்படின்னு இதெல்லாம் கேட்குற எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. சரிம்மா, இப்போ நீ என்ன சொல்ல வர, நீ கெண்டாவை அடையணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பொண்ணோட உடம்புல வந்திருக்க அப்படின்னு சொல்ல வர, சரி இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லில, அதே மாதிரி நீ வந்து கெண்டா கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே, அவன் நம்புவாங்கள, போய் சொல்லு அப்படின்னு ரின் வந்து சொல்ல, சரி அதுவும் சரிதான், மறைச்சு வச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு இந்த யாஷும் என்ன பண்றான்னா கெண்டா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல, அந்த கெண்டா பையன் வந்து நம்பவே மாட்டிக்கான். ஏமா ஏன் இப்படி ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்கேன், என்ன என்னோட அட்டென்ஷனை வாங்கணும் அப்படின்னுக்காக செத்து போன யாஷ் வச்சு என்ன ஏதாச்சும் ஒரு கேம் ப்ளே பண்றியா, ப்ளீஸ்மா தயவு செய்து இப்படிலாம் பண்ணாத, நானே மனசு வந்து போயிருக்கேன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை இழந்துட்டு இப்படி மனசு வந்து போயிருக்கேன், தயவு செய்து இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு கெண்டா பையன் வந்து இந்த யாஷ் பொண்ணை வந்து திட்டி விட்டு அவனோட போய்கிட்டு இருக்கான். ஆனாலும்ப்பா இந்த யாஷ் வந்து விடுற மாதிரி தெரியல, டேய் நில்லுடா, நான் சொல்ற எல்லாமே உண்மைதான் அப்படின்னு இந்த யாஷ் வந்து கத்திக்கிட்டே போக, கெண்டா நம்புற மாதிரியே தெரியல, நீ நம்புற மாதிரியே நான் ஒரு விஷயத்த உனக்கு வந்து சொல்றேன்டா அப்படின்னு யாஷ் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே மட்டும் தெரிஞ்ச எல்லா ரகசியத்தையும் இந்த யாஷ் வந்து கெண்டா கிட்ட சொல்ல, உனக்கு ஒருக்கா சண்டையில வந்து கையில் அடிபடுச்சு, அந்த விஷயம் உனக்கு எனக்கு நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும், என்ன உண்மை தானே அப்படின்னு யாஷ் வந்து கரெக்டா சொல்ல, கெண்டாக்கு இப்போதான் எல்லா உண்மையும் புரியுது, அப்ப உண்மையிலே நீ வந்து யாஷ் தானா அப்படின்னு கெண்டா கேட்க, ஏண்டா நான் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்றேன் அப்படின்னு யாஷ் வந்து சொல்றான். இதெல்லாம் கேட்குற கெண்டாக்கு வந்து ஒரு நிமிஷம் வந்து தலையே சுத்திடுச்சு. கெண்டாக்கு வந்து யாஷ் திரும்பி வந்து நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அதே நேரம் வந்து அழுகையாவும் இருக்கு. அழுதுகிட்டே பையன் வந்து ரூமுக்கு வந்துட்டான். இப்ப கெண்டாவோட கண்ணுக்கும் வந்து கடவுள் தெரிய ஆரம்பிச்சிட்டாரு, அதான் கெண்டாவும் நம்ப ஆரம்பிச்சிட்டான்ல, அதனால கெண்டாவோட கண்ணுக்கும் கடவுள் வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. கெண்டாவோட ரூம்ல தான் இப்ப யாஷ் இருக்காங்க. இந்த யுரி பொண்ணும் வந்துட்டா, இங்க பாருடா உன் ரூம்க்கு அடிக்கடி இந்த பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வர வேலையெல்லாம் வச்சுக்காத, ஏதோ உன் ஃப்ரெண்டு அப்படிங்க வந்து நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக இந்த பொண்ணுக்கு வந்து க்ளோஸா இருக்குது அப்படிங்கிற வேலைலாம் இருக்கக்கூடாது, என்ன புரியுதா அப்படின்னு இந்த ரின் பொண்ணு வந்து வார்னிங் கொடுக்குறா. ஏமா நீ எதுக்கு இவ்வளவு வார்னிங் கொடுக்குற அப்படின்னு யாஷ் கேட்க, ஏன்னா இவ என்னோட ஆள்றா அப்படின்னு ரின் சொல்ல, என்னது இது என்ன நடக்குது அப்படின்னு யாஷ்க்கு வந்து அதுக்கு மேல கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த கெண்டா பையனுக்கு வந்து யாஷ் திரும்பி வந்து நினச்சி ஹாப்பியாகவும் தான் இருக்குது, அதே நேரத்தில் வந்து இப்போ யாஷ் வந்து பொண்ணாக தானே வந்திருக்கான், இந்த கெண்டா பையனுக்கு வந்து பொண்ணாக தானே பிடிக்கும், ஸோ இந்த யாஷ் வந்து பொண்ணாக இருக்காங்களே அதை பற்றியே இந்த கெண்டா பையன் வந்து யோசித்து பார்த்து இருக்கான். இன்னொரு பக்கம் ரின் இருக்கால, ரின்னுக்கு வந்து இப்போ வந்து எதுலேயும் பெருசாக ஈடுபாடே இல்லை, நான் யாரை லவ் பண்ணுறேன், யாஷை லவ் பண்ணுறேன்னா பொண்ணா இருக்க யாஷை லவ் பண்றேன்னா இல்ல அந்த பொண்ணோட உடம்புல இருக்க யாஷுங்கிற ஆத்மாவை லவ் பண்றேன்னா எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு ரின் பொண்ணு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கா. ரொம்ப கன்ஃபியூஷன்லே இந்த பொண்ணை வந்து வெளியே வர, இந்த பொண்ணை வந்து ஒரு பையன் வந்து லவ் பண்றான் போல இருக்கு. அந்த பையன் வேகமா வந்து, ஏமா இல்லம்மா நானும் எத்தனை நாள் தான் உன் பின்னாடியே சுத்தி இருக்கேன், ஏதாவது சொல்லிட்டு போயம்மா அப்படி அந்த பையன் கேட்க, என்னதுதான் சொல்ற, எனக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு தெளிவா சொல்லியிருக்கேன்ல, நான் இன்னொரு ஆளை லவ் பண்றேன்டா புரிஞ்சுக்கூடா அப்படி இந்த பொண்ணு சொல்ல, யார் லவ் பண்ற, நான் அவங்களோட எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன், யாருன்னு சொல்லு நானும் பாக்குறேன் அப்படி இந்த பையன் வந்து கத்த, பாரு நீ நினைக்கிற மாதிரி அவனும் பையன்லாம் கிடையாது, பொண்ணுடா பொண்ணு,
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்கேருந்து போக ஒருவேளை இவன் வந்து நம்மளை வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்காக தான் இப்படிலாம் சொல்லிட்டு போகிறாளோ அப்படியே அந்த பையன் வந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டான். இன்னொரு பக்கம் இந்த கெண்டா பையன் வந்து என்ன பண்ணுறான்னா யாஷை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். எப்பயுமே இந்த பசங்கள்லாம் பேசிடுவாங்களே அந்த மாதிரி இப்போ வந்து இவங்க வந்து பேசவே இல்லை. ஒரு பையனும் பொண்ணும் பேசினா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும் போதே லைட்டாக ஜூஸ் வந்து கொட்டிருச்சா, கொட்டினோடனே இரு நான் தொடச்சி விடுறேன்னு கெண்டா வந்து யாஷுக்கு தொடச்சி விடுறதுக்கு வந்து பக்கத்தில் வரான். இப்போதான் இந்த யாஷ்பை வந்து ஒரு பொண்ணா இருக்காம்ல, அதனால கெண்டாவால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த யாஷ்க்கு வந்து கிஸ் கொடுக்கறதுக்காக பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான். இந்த கெண்டா பையன் வந்து யாஷ் கிஸ் கொடுக்குறேன்னு பக்கத்துல வர யாஷுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாஷ் வந்து கெண்டாவை லவ் பண்ணுறான் தான், ஆனால் இந்த மாதிரி பொண்ணாக இருக்கும் போது யாஷ் வந்து கெண்டா கூட வந்து ஒன்றா இருக்கணும்னு யாஷ் விரும்பவே இல்லை. யாஷ் என்ன பண்ணனா கெண்டாவை தள்ளி விட்டு வேகமாக இங்கேருந்து ஓடி போயிட்டான். ஓடி போகிற வழியிலே வந்து ரின்னை பார்த்துட்டான். என்னம்மா என்னாச்சு, எதுக்கு பதட்டமா போய் ஓடி வர, என்ன கண்ணு வேற கலங்கமா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு ரின் வந்து கேட்க, நானும் அந்த கெண்டாவை வந்து ஒன்றா இருந்தோமா, கெண்டா வந்து எனக்கு வந்து கிஸ் கொடுக்க பக்கத்தில் வந்துட்டானா, அவனை தள்ளி விட்டு வேகமாக ஓடி வந்துட்டேன்னு யாஷ் நடந்த எல்லா கதையும் ரின் கிட்ட சொல்ல, ஏ இரு உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன் கிஸ் கொடுக்க வந்தா நீ எதுக்கு அவனை தள்ளி விட்ட அப்படின்னு ரின் கேட்க, உனக்கு புரியலையா, அவன் என்ன லவ் பண்ணும், என்னோட உடம்ப லவ் பண்ணக்கூடாது, எனக்கு என்ன சொல்றேனே தெரியல, அவன் முழுசா என்ன மட்டும் தான் லவ் பண்ணும், என்னோட ஆத்மாவை லவ் பண்ணும், ஆனா அவன் அதை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்த்துருக்கான், எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு யாஷ் வந்து சொல்ல, புரியுது ஒரு பொண்ணாவும் நீ யோசிக்கிற, அதே நேரத்தில் வந்து உன்னோட ஆத்மாவை நேசிக்கணும்னு நீ சொல்ல வரேன்னு நல்லாவே புரியுது, இருந்தாலும் இதான் காரணமா அப்படின்னு வந்து கேட்க, இன்னொரு காரணமும் இருக்கு, ஏன்னா எனக்கு தான் ஒன்றும் பிடிச்சிருக்கு அப்படின்னு யாஷ் வந்து இப்படி சொல்ல, இதை கேட்குற ரின்னுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஹாப்பி ஆயிடுச்சு. இரு இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு ரின் வந்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி இப்போ இந்த பொண்ணு வந்து எப்படி செத்து போனா அதை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு இந்த யாஷ் வந்து கேட்க, இந்த ரின் பொண்ணு வந்து இன்னொரு கதை சொல்கிறா. இந்த பொண்ணு வந்து எப்படி தெரியுமா செத்து போனா, மாடியிலேருந்து கீழே விழுந்துதான் செத்து போனா அப்படின்னு ரின் வந்து சொல்கிறா. மாடியிலேருந்து கீழே விழுகிற அளவுக்கு இந்த பொண்ணோட வாழ்க்கையில் வந்து அப்படியே துயரம் நடந்து போச்சு அப்படின்னு யாஷ் வந்து யோசிக்கிறான். சரி இப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷனு, நான் என்னோட உடம்புக்கே திரும்பி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாஷ் சொல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதாவது யாஷுங்கிறது நீ ஒரு பையன், அந்த பையனோட ஆத்மா வந்து இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்திருக்கு. ஸோ இந்த பொண்ணோட ஆத்மா வந்து பொண்ணோட உண்மையான உடம்பு, அதான் கோமாளா இருக்கையில அந்த உடம்புக்குள்ள தான் போயாகணும், இப்படி தான் கடவுள் வந்து வழி பண்ணுவார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படி இந்த ரீன் வந்து சொல்ல, அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அங்கே யாஷ் தான் கோமாளா கிடக்கலாம்ல, கோமாவில் கிடக்கிற அந்த யாஷ் கிட்ட போய் ரின் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு கடவுள் என்ன பண்ணுவார்னு எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக அந்த பொண்ணோட ஆத்மா வந்து உன்னோட உடம்புல தான் செலுத்துவார், அப்படி இருக்கும்போது நீ என்ன வேண்டுதல் வந்து கடவுள்கிட்ட கேட்குறேன்னா எங்கள் ரெண்டு உடம்பையும் வந்து மாற்றிடணும்னு கடவுள்கிட்ட கேட்குற, என்ன புரியுதா அப்படின்னு ரின் என்ன பண்ணுறான்னா கோமால கிடக்கிற யாஷ் கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் கோமாவில் இருந்தாலும் நம்ம சொல்லதான் அவனுக்கு வந்து கேட்க தானே செய்யும், அதனால தான் ரின் வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த கோமாவில் இருக்கிற யாஷ் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணோட உடம்புல வந்து யாஷ் இருக்காம்ல, இந்த யாஷ் என்ன நினைக்கிறான்னா, இந்த பொண்ணு சாகிற அளவுக்கு வந்து இந்த பொண்ணோட வாழ்க்கையில வந்து என்ன துயரம் நடந்து போச்சுன்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா, ஸோ ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு யாஷ் என்ன பண்றானா, அம்மா நான் வந்து கோமால இருந்தேன்ல, நான் கோமால இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து என் வாழ்க்கையில வந்து என்னெல்லாம் நடந்துச்சுமா, நான் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுமா சொல்லுங்களேம்மா அப்படின்னு யாஷ் வந்து கேட்க, நீ எப்பயுமே ரொம்ப துருதுருன்னு ஆக்டிவாக இருப்ப, உனக்கு என்ன தெரியுமா ஆசை, ரொம்ப அட்வென்ச்சராக நிறைய ட்ராவல் பண்ணுன்னா உனக்கு ஆசை, நீ லாஸ்ட்டாக என்கிட்ட வந்து என்ன தெரியுமா கேட்ட, நான் தனியாக இந்தியா போகணுன்னு நீ வந்து கேட்ட, ஆனால் உன் அப்பா வந்து முடியாத சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நீ வந்து மாடியிலேருந்து கீழே விழுந்தேன்னு ஒரு துக்கமான செய்தி வந்து எங்களுக்கு வந்துச்சுன்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஒருவேளை இவங்க அலோவ் பண்ணலன்னு அந்த பொண்ணு வந்து செத்து போயிருப்பாளோ அப்படி இந்த யாஷ் பையன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த யாஷ் பையன் வந்து என்ன பண்ணுறேன்னா ரின் கிட்ட வந்து பேசிக்கிட்டே வந்து இருக்கான். இப்படி பேசிக்கிட்டே போயிருக்கும் போதே திடீர்னு மழை பெய்யுது. மழை பெஞ்சோடனே ரெண்டு பேரும் ஒரு ஓரம் போய் ஒதுங்க
மழை பெஞ்சோடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் டிரான்ஸ்பரண்டா தெரியுது ரின்னுக்கு. அதை பார்த்து 2-3 பசங்க வந்து ஜொல்லு ஒடிக்க இதெல்லாம் பார்த்த யாஷ் வந்து என்ன பண்ணனா டக்குன்னு அவன் கோட்டை வச்சு ரின்னோட பாடியை வந்து கவர் பண்றான். என்னடா பண்றீங்க அப்படின்னு யாஷ் வந்து கத்த அந்த பசங்க வேகமா போயிட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப ப்ரொடக்டிவா யாஷ் இருக்காமல இந்த விஷயம் எல்லாமே ரின்னுக்கு பிடிச்சிருக்கு. டக்குன்னு ரின் வந்து என்ன பண்றானா யாஷை வந்து ஹக் பண்ணிக்கிட்டா. நீ ஒரு பையனா இருந்தாலும் சரி ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ரின் வந்து ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா யாஷை. இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த கெண்டா வந்து இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். யாஷ் வந்து இறந்து போட நினச்சி ஒருவேளை எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்துச்சுன்னா அவனை சாயாச்சும் விடாமல் இருந்துருப்பேன்ல. அவனை மறுபடியும் எனக்கு வந்து பார்க்கணும் போல தோணுது. எனக்கு இப்போ தான் எல்லா விஷயமும் புரியுது. நான் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணல, அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆத்மாவனை யாஷை தான் லவ் பண்ணுறேன். கடவுளே எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்ட மாட்டீங்களா அப்படின்னு கெண்டா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். வழி தானே கரெக்டாக போச்சு அப்படின்னு கடவுள் என்ன பண்ணுறான்னா இவனுக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்காங்க. டக்குன்னு இந்த கெண்டா போய் வந்து கண் முடிச்சு பார்க்க கெண்டா வந்து யாஷ் பக்கத்தில் உட்காந்துருக்கான். யாஷை பார்த்தோன்னே கெண்டாக்கு வந்து கண்ணு கலங்குது. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. நீயும் நானும் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். நீ வந்து லவ்வை சொல்லியிருக்கும் போதே நான் ஏற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி கெண்டா வந்து யாஷ் முன்னாடி அழுகுறான். யாஷ்க்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் யாஷ் வந்து லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதாவது இப்போ இந்த கெண்டா பையன் வந்து பாஸ்டில் இருக்கான்ப்பா. கடவுள் வந்து ஒரே ஒரு நிமிஷம் வந்து இந்த கெண்டாக்கு வந்து யாஷை பார்க்கறதுக்கான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபரும் கெண்டாக்கு வந்து முடிஞ்சு போச்சு. இந்த கெண்டா பையன் வந்து ஸ்கூலுக்கு வர ஒரு பொண்ணு வந்து கெண்டா கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறா. உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து நானாக தான் இருக்கணும், நான் உனக்கு வந்து கிஸ் கொடுக்கலாமா அப்படியே அந்த பொண்ணாட்டும் கெண்டா பக்கத்தில் போக கெண்டாக்கு வந்து பொண்ணுங்களை தானே பிடிக்கும். ஆனால் இப்போ என்னன்னே தெரில அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து கிஸ் கொடுக்கலன்னு வரா. இருந்தாலும் கெண்டாவால் வந்து ஏற்றுக்கவே முடியல. இல்லை எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு கெண்டா இங்கேருந்து கிளம்புறான். இப்போதான் கெண்டாவோட மனசுக்குள்ள வந்து யாஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கான். யாஷை இப்போதான் இந்த பையன் வந்து நினைக்கவே ஆரம்பிச்சிருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த யாஷ் அதான்ப்பா அந்த ஆம்பளை பையன் யாஷ் இருக்காம்ல அவன் கண் முழிச்சிட்டான். அந்த ஆம்பளை பையன் யாஷ் வந்து கண் முழிச்சோடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா யாஷோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அந்த யாஷ் அதான் அந்த ஆம்பளை பையன் யாஷ் இருக்காம்ல அவன் கண் முழிச்சோடனே ஹாப்பியாக தான் இருக்கான். ஏன் தெரியுமா பொம்பளை பிள்ளை உடம்புக்குள்ள இருந்ததுனால தானே என்ன அங்கங்கே வெளியே உள்ள. இப்போ நான் வந்து ஒரு ஆம்பளை பையனாக இருக்கேன், நான் நினச்சா எங்கே வேணால் போகலாம்ல அப்படின்னு இந்த ஆம்பளை பையன் யாஷ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இரு நீ யாரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல அதான் தெரியுதுல விடுங்க. இப்போ என்னோட ஆத்மா வந்து இந்த பையனோட உடம்புக்குள்ள இருக்கு. பொண்ணோட உடம்புல இருந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டேன். நான் பையனோட உடம்புல இருக்கதா முடிவே பண்ணிட்டேன் அடி இந்த பொண்ணு வந்து இப்படி சொல்றா. இதெல்லாம் கேட்குற யாஷிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னோட உடம்புல வந்துட்டு என்ன இந்த பொண்ணு வந்து இவ்வளோ திமிரா பேசுறா அடி யாஷ்க்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. இந்த கெண்டா பையன் இருக்காம்ல இந்த கெண்டாவும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆம்பளை பையன் யாஷ் இருக்காம்ல அவனை தனியாக கூப்பிட்டு தயவு செய்து இங்கே பாரு கடவுள்கிட்ட வந்து நீ மறுபடியும் ஏதாச்சும் வரத்தை கேட்டு உன்னோட உடம்புக்குள்ளே திரும்பி போகிற வழியை பாரு அப்படின்னு கெண்டா சொல்ல ஏண்டா வந்ததுலேருந்து எல்லாரும் என்னோட ஆத்மா வந்து அந்த பொண்ணோட ஆத்மாக்குள்ள வந்து சேர்க்கணும்னு ஏன் இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கீங்க. நான் இப்போதான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன், அது உங்களுக்கு பொறுக்கலையா அப்படின்னு இந்த ஆம்பளை பையன் யாஷ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறான். ஏன்டா புரிஞ்சுக்காம இப்படி பேசுற அப்படின்னு கெண்டா வந்து டென்ஷன் ஆக நான் ஒன்றும் புரிஞ்சுக்காமலாம் பேசல. ஆமா எதுக்கு நீ வந்து இவ்வளோ கொதிக்கிற, ஏன் உனக்கு இந்த யாஷ் பையனுக்கு நல்லா வந்து என்ன கனெக்ஷனு சொல்றா அப்படின்னு இந்த ஆம்பளை பையன் யாஷ் வந்து கேட்க ஏன்னா நான் அவனை லவ் பண்ணுறேன்டா, நான் வந்து ஒரு பொண்ணா இல்லை ஒரு பையனாக தான் லவ் பண்ணுறேன். எனக்கு அவனோட ஆத்மா வந்து மறுபடியும் இதே உடம்புல வந்து திரும்பி வரணும், அதான் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு இந்த கெண்டா சொல்ல என்னது லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு இதெல்லாம் கேட்குற ஆம்பளை பையன் யாஷுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. ஒரு பக்கம் இவங்க லவ் சேர்த்து வைக்கணும்னு தோணுது, ஆனால் என்ன பண்ண மறுபடியும் பொண்ணோட உடம்புல போயிட்டா இவனால் வந்து தனியாக சுத்த முடியாதுல்ல. அதனால இப்போதைக்கு இந்த ஆம்பளை உடம்புக்குள்ளே இருக்கிறதா இந்த யாஷ் வந்து முடிவே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் இந்த ஆம்பளை பையன் யாஷ் இருக்காம்ல அவன் ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு எல்லா பொண்ணுக்குள்ளேயும் வந்து நல்லா கொஞ்சிக்குள்ளாவின்னு பேச ஐயையோ நான் ஸ்கூலில் இத்தனை நாள் சேர்த்து வச்சிருந்த மானம் மரியாதைன்னு எல்லாத்தையும் இதை கப்பல் ஏற்றுறானே இந்த பொண்ணு அப்படின்னு இந்த யாஷ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறா. அதுக்கப்புறம் என்ன இந்த ஆம்பளை பையன் யாஷே ரின்னு கெண்டான்னு எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க. இப்பயாச்சும் சொல்லு நீ எதுக்கு மாடியிலேருந்து கீழே விழுந்து செத்து போன சூசைட் பண்ணுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் வந்து அப்படின்னா துயரம் நடந்து போச்சு, நடந்தது என்ன அப்படின்னு எல்லாரும் விசாரிக்க
இங்க பாருங்க, ஓவராலாம் பில்டப் கொடுக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பெருசாலாம் எதுவும் இல்லை. நான் இந்த விண்டோஸ்லாம் இருக்குல்ல, அந்த விண்டோஸ்ல உட்காந்து பேசிக்கிருந்தேன். அதை பாருங்க தெரியாதனமா கீழே விழுந்து கோமாக்கு போயிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படி இந்த ஆம்பளை பையன் யாஷ் வந்து இப்படி சொல்லி புஷ்ஷுன்னு ஆக்கிட்டான். அடைச்சி நாங்கள் என்னமோ நீ சூசைட் பண்ணிட்டோம்னு நினச்சோம். அடி இதெல்லாம் கேட்குறவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன கெண்டா என்ன பண்ணுறான்னா, இந்த ஆம்பளை பையன் மாதிரி நடந்துக்கிறது எப்படின்னு கெண்டா வந்து இந்த ஆம்பளை பையன் யாஷுக்கு வந்து சொல்லி கொடுக்குறான். இவங்க அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வெளியே வந்திருக்காங்க. இந்த நேரம் இந்த ஆம்பளை பையன் யாஷ் இருக்காம்ல, அவன் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே வேகமா ஓடி போய் ஏமா எமி நில்லுமா அப்படின்னு கத்த. அந்த பொண்ணும் திரும்பி பார்க்குறேன். ஏங்க நீங்க யாரு, என்ன முன்னப்பறம் தெரியுமான்னு, எதுக்கு என்ன வந்து இப்படி கத்தி ஏற்றி கொடுக்குறீங்க அப்படியே அந்த எமி பொண்ணு வந்து கேட்க. என்ன தெரியலையா, நான் தான் உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அப்படி இந்த யாஷ் வந்து கத்த. என்னது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா, என்ன எங்கிட்ட ஃபிட் பண்றியா அப்படின்னு கத்திட்டு அந்த பொண்ணு இங்கேருந்து போயிட்டேன். யார் அந்த பொண்ணு, எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு இந்த கெண்டா வந்து கேட்க. டே விஷயம் தெரியாம பேசாதா, அந்த பொண்ணு என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா. நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே பொண்ணை தான் படித்தோம். ஆனால் என்ன திடீர்னு அந்த பொண்ணு வந்து அப்ராட் போயிட்டா. இப்போ அந்த பொண்ணு வந்து திரும்பி வந்திருக்கா, என்ன பார்க்க தான் வந்திருக்கா. ஆனால் என்ன என்னால் அந்த பொண்ணு கூட வந்து பேச முடியலையே, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு பையன் உடம்புல இருக்கேன், என்ன பண்ணுறேன்னே தெரியலையே அப்படின்னு இந்த ஆம்பளை பையன் யாஷ் வந்து ரொம்ப தவிக்கிறான். சரி இதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு இந்த ஆம்பளை பையன் யாஷ் வந்து என்ன பண்ணுறான்னா, பொம்பளை பிள்ளை யாஷ் இருக்காங்களே அவங்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. ஏமா எமிக்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் நீதாமா சொல்லணும் அப்படின்னு இந்த ஆம்பளை பையன் யாஷ் வந்து பொம்பளை பிள்ளை யாஷ்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்ச. இதான்டா சாக்குன்னு ரின் என்ன பண்ணுறான்னா, இது பத்தாதே இன்னும் கொஞ்சம் நல்லா கெஞ்சி கேட்கணுப்பா, பெர்ஃபார்மன்ஸை கூட்டி சொல்லு அப்படின்னு ரின் வந்து கேட்க. இந்த ஆம்பளை பையன் யாஷம் முடிஞ்ச அளவுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த பொம்பளை பிள்ளை யாஷ் வந்து ஹெல்ப் பண்ணுவான், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு ரின் வந்து ஒரு கண்டிஷன் போடுறா. அது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கே ட்ராமாஸ்லாம் பார்த்துருவோம்ல, 2 நேரம் உருண்டு போனால் பாடி வந்து ஸ்வாப் ஆயிரும், 2 நேரம் ஒன்றா சேர்ந்து தூங்கினா பாடி வந்து ஸ்வாப் ஆயிரும் அப்படின்னு ரின் வந்து என்னென்னமோ பிளான் போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கா. ஆனால் கடைசி வரைக்கும் பாடி வந்து ஸ்வாப் ஆகவே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்குது. 2 நேரம் கிஸ் கொடுத்துவாங்க, பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்வாப் ஆயிரும் அப்படின்னு ரின் வந்து ஒரு ஐடியா கொடுக்க. பண்ணிட்டா போச்சு அப்படின்னு இந்த ஆம்பளை பையன் யாஷ் பொம்பளை பிள்ளை யாஷ்னு கிஸ் கொடுக்க பக்கத்தில் வராங்க. ஆனால் என்ன இதெல்லாம் பார்க்குற கெண்டாக்கு தான் பொறுக்கலை. கெண்டா வேகமாக இங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிட்டான். என்ன பொண்ண பாடி ஸ்வாப் ஆகிற மாதிரி தெரில, எப்படியாச்சும் எமியை வந்து மீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இந்த ஆம்பளை பையன் யாஷ் வந்து முடிவே பண்ணிட்டான். ஸோ எமியை வர சொல்லிட்டாங்க. அந்த எமி வந்தோடனே பொண்ணா இருக்காங்களே யாஷு, அந்த யாஷை தான் வேகமாக ஹக் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குற அந்த ஆம்பளை பையன் யாஷுக்கு வந்து மனசு வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன எம்மியை வந்து தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஏமா மறக்காமல் எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்னு ஆம்பளை பையன் யாஷ் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு எப்படியோ அந்த பொம்பளை பிள்ளை யாஷ் வந்து எல்லா விஷயத்தையும் எமிக்கிட்ட சொல்ல. எமி நம்பவே இல்லை. என்னம்மா இது, என்ன எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா அப்படின்னுக்காக என்ன ஏதாச்சும் ப்ராங்க் பண்ணுறியா என்ன, நான் இதெல்லாம் நம்ப தயாரா இல்லை. இப்படிலாம் வந்து என்கிட்ட வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டாதீங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு எமி இங்கேருந்து கிளம்புறாங்க. எமி போகிறத பார்த்தோன்னே இந்த ஆம்பளை பையன் யாஷ் வந்து மனசு வருத்தம் ஆயிடுச்சு. எமி நில்லுமா அப்படியே இந்த ஆம்பளை பையன் யாஷ்னு சொல்ல. நான் யார் பேச்சும் கேட்க தயாராகவே இல்லை, நான் மறுபடியும் ஃபாரின்கே போகிறேன்னு எமி இங்கேருந்து போயிட்டா. என்னடா இது, நம்ம உண்மையை தான் சொல்கிறோம், யாருமே நம்ப மாட்டேங்காங்களே அப்படி இவங்க 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நம்ம கூடலாம் யார் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே வர. ஆனால் நமக்கு யார் ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, உனக்கு நீ எனக்கு நான் அப்படின்னு ஃப்ரெண்டாக இருக்க வேண்டியதான் அப்படி இவங்களும் ஹக் பண்ணி ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேரும் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வரத்தை கேட்டது நாம கடவுளும் கொடுத்துட்டாரு, இனிமேல் நம்ம வந்து இப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதானு கடைசியில் 2 பேரும் முடிவே பண்ணிட்டாங்க. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பேசாமல் நீ வேணா என் வீட்டுக்கு வா, உங்கள் அம்மாவை தான் நீ வந்து ரொம்ப மிஸ் பண்ணிடல. ஏம்மா இன்னைக்கு நீ வந்து என் வீட்டில் தான் சாப்பிட்ற, உன் வீட்டு சாப்பாடை நீ ரொம்ப மிஸ் பண்ணிடல, வா என் வீட்டுக்கு வா வந்து சாப்பிடுன்னு இந்த பொம்பளை பிள்ளை யாஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆம்பளை பிள்ளை யாஷ் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே அந்த அம்மா அப்பா வந்து சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அந்த ஆம்பளை பையன் யாஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பொண்ணு வந்து எப்படி பவுலை பிடிப்பாங்க அதே மாதிரியே பவுலை பிடிக்க, என் பொண்ணு எப்படி பிடிப்பாளோ அதே மாதிரி தான்ப்பா இப்போ நீயும் பிடிக்கிற, என் பொண்ணு எப்படி சாப்பிடுவாளோ அதே மாதிரி தான் நீயும் சாப்பிடுவ. நீ பண்ணுற ஒரு விஷயத்தையும் பார்க்க எங்கள் பொண்ணு ஏன் வந்து வருது அப்படியே அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க பொண்ணை பற்றி நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறாங்களா.
இதெல்லாம் கேட்க கேட்க அந்த ஆம்பளை பையனோட உடம்புல இருக்குல்ல அந்த ஆத்மா, பொண்ணோட ஆத்மா, அந்த பொண்ணுக்கே மனசு ரொம்ப வலிக்குது. ச்சே, நாம வேணா இப்படி இருந்துடலாம், ஆனா பெத்தவங்களோட மனசு வந்து ஏமாத்த முடியலையே அப்படியே அந்த பொண்ணோட ஆத்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பொண்ணோட ஆத்மா வந்து ஃபீல் பண்றதை பார்த்தோன்னே அந்த ஆம்பளை பையனோட ஆத்மா இருக்குல்ல அதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் வேகமா என்ன பண்றாங்கன்னா கடவுளை தான் பார்க்க வேகமா ஓடுறாங்க. கடவுளே ப்ளீஸ், நாங்கள் இனிமேல் வந்து இப்படி இருக்க விரும்பல, நாங்கள் விருப்பப்பட்டாலும் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் ஏமாற்ற விரும்பல, தயவு செய்து எங்களோட பாடியை வந்து ஸ்வாப் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கத்துறாங்க, கதறாங்க. கடவுளும் வெளியே வந்துட்டாரு. கடவுள் இப்போதான்ப்பா அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு கஷ்டமான சம்பவத்தை வந்து இவங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. கடவுள் வந்து கடவுள் ஆகிறதுக்கு முன்னாடி கடவுள் ஆகிறதுக்கான ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காருப்பா. எனது கடவுளுக்கே ட்ரைனிங்கா அப்படின்னு யோசிச்சு வந்து புரியுது. என்ன பண்ண சொல்கிறீங்க, கதையில் இப்படி தானே இருக்குது. அந்த ட்ரைனிங் வந்து போய்கிட்டே இருக்கும்போதே டெய்லியும் ஒரு பையன் வந்து கடவுளுக்கு வந்து பூ கொண்டு வருவான். அந்த பூ வந்து கடவுளை ஏற்றுக்கிட்டாரு. என்னப்பா உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா என்ன அடி கூட வேலை பார்க்குறவங்களாம் கேட்க, பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு கடவுளும் அது எல்லாத்தையும் நல்லா ரசித்து தான் என்ஜாய் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் கடவுளால் இதை ஏற்றுக்க முடியாது, ஏன்னா இவர் தான் கடவுளாக போகிறாருல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பையன்லாம் லவ் பண்ணுறது வந்து அது வந்து சட்டத்துக்கு முரணானது, என்னால் ஒன்றை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பையனோட காதில் வந்து நிராகரிச்சிருக்காரு. இதனால அந்த பையனுக்கும் ரொம்ப வருத்தம், கடவுளுக்கும் ரொம்ப வருத்தம். கடவுள் வந்து ரொம்ப வருத்தப்படுறதால தான் பனிக்காலம் முடிஞ்ச பிறகும் பனி வந்து எப்பயுமே ரொம்ப கொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கடவுள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எதுக்காக திரும்ப கடவுள் வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, அன்னைக்கு ஒரு தப்பு பண்ணி அன்னைக்கு அந்த ஒரு இதயத்தை உடச்சிட்டேன், மறுபடியும் என்னால் வந்து இன்னொரு தப்பெல்லாம் பண்ண முடியாது. ஆல்ரெடி இவங்க தான் வரம் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க கேட்ட வரது தான் கடவுள் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இந்த வரத்தை வந்து கடவுள் வந்து திருப்பி எடுத்தா அது வந்து சட்டத்துக்கு முரணானது. ஒருவேளை கடவுள் வந்து ரெண்டு பேர்த்தையும் பாடி ஸ்வாப் பண்ணி விட்டா அது பண்ணி விட்டுலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னா கடவுள் வந்து இந்த உலகத்தில் இருக்க முடியாது, இதுதான் நிச்சயிக்கப்பட்ட விதி அப்படின்னு கடவுள் வந்து எல்லா விஷயத்தையும் இவங்க ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ண. இதை கேட்ட இவங்கிறதுக்கும் மனசே வலிச்சிருச்சு. இல்லை வேண்டாம், கடவுள் வந்து இந்த உலகத்தில் இருக்கட்டும், என்ன நான் ஒன்றும் அதே பாடிக்குள்ள இருந்துட்டு போயிடலாம், உனக்கு ஓமா பார்க்கணும்னு தோச்சுன்னா என் வீட்டுக்கு வா, இல்லை எனக்கு ஏமா பார்க்கணும்னு தோச்சுன்னா நான் உன் வீட்டுக்கு வரேன்னு ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன இந்த விஷயம் எல்லாத்தையும் கெண்டாவால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா கெண்டா லவ் பண்ணுறது அந்த பையன் யாஷை தான். இல்லை என்னால் ஏற்றுக்க முடியாது, என்னால் இந்த பொண்ணாக இருக்க யாஷெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நான் அந்த பையனை இருக்க யாஷ் தான் லவ் பண்ணுறேன், அந்த கடவுளையும் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு கெண்டா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இந்த நேரம் ஒரு பொண்ணோட சவுண்டு கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்னு திரும்பி பார்க்க அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறான். ஏமா யாருமா நீ மொட்டை மாடியில் வந்து நிற்கிற, எப்படிமா வந்த அடிக்கி உங்களாலும் ஷாக்காக கேட்க, என்ன தெரியலையா, நான் தான் அந்த கடவுள்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக இருந்த நாய். எனது கடவுள் கூட இருந்த அந்த நாய் நீயா அப்படின்னு 4 பேருக்கு ஷாக் ஆகுது. நீ எதுக்கு இத்தனை நாள் நாயா இருந்த, இப்போ எதுக்கு மனுஷன் மாறின அப்படின்னு எடுத்தோன்னே எல்லாரும் இந்த கேள்வி கேட்க, கடவுள் ஒன்று என்னை வந்து அப்படிலாம் இருக்க சொல்ல, கடவுளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக தான் நான் வந்து அப்படிலாம் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கடவுள் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணிலாம் இருக்க வைக்கல, நான் கூட வந்து அப்படி இருக்குன்னு தோணுச்சு அப்படி இருந்தேன். நான் மனுஷன் மாறணும்னு தோணுச்சுன்னா நான் எப்போ வேணால் மாறிக்கலாம், அதான் மாறிட்டேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் டாக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி இப்போ என்ன விஷயம் கொண்டு வந்திருக்க அப்படின்னு இவங்க 4 பேர் கேட்க, உங்களுக்கு புரியலையா, கடவுள் வந்து என்ன சொன்னார், ஒருவேளை உங்கள் ரெண்டத்தையும் பாடி ஸ்வாப் பண்ணி விட்டா உண்மையிலே கடவுள் வந்து இந்த உலகத்தோட்டே போயிடுவார் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் டாக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இருந்தாலும் இந்த கெண்டா பையன் வந்து கோவமாக தான் இருக்கான். கடவுள்னா கேட்ட வரத்தை கொடுக்கணும், ஒரு தப்பாக வரத்தை கொடுத்துட்டாங்கன்னா கடவுள் வந்து அதை திருப்பி எடுத்துக்கணும், என்ன நியாயம் இது அப்படின்னு இந்த கெண்டா பையன் வந்து ரொம்ப டென்ஷனாக. இதெல்லாம் பார்த்து இருக்க யாஷோட ஆத்மா வந்து பொருட்களை என்ன பண்ற, அவர் கடவுளுக்கு வந்து நம்ம வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு யாஷ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். ஆனாலும் இந்த கெண்டா பையன் வந்து கோவமா தான் இருக்கான். இந்த கெண்டா பையன் கோவமா இருக்கிறது கோவமா தான் இருந்துட்டு இருக்கான். இப்படியே வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்குப்பா, பாடிலாம் ஸ்வாப் பண்ண முடியல, யார் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வந்து பனி பெய்யுது. கடவுள் என்ன சொன்னாரு, பனிக்காலம் முடிஞ்ச பிறகும் பனி விழுந்துட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம், கடவுள் வந்து துக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். இப்போ போய் நம்ம வந்து கடவுளை மீட் பண்ணலாம்ல, கடவுள் வந்து இப்போ கோயிலில் தானே இருப்பாரு, நம்ம போய் மீட் பண்ணால் சரியா இருக்கும்ல. இவங்க 4 பேரும் கரெக்டாக கெஸ் பண்ணிக்கோங்க, 4 பேரும் அவங்க பார்த்து வந்த வேலையை விட்டுட்டு வேகமாக கோயிலுக்கு ஓடி வர, இவங்க கெஸ் பண்ணது கரெக்டு தான், கோயிலில் கடவுள் நிற்கிறாரு. என்ன பசங்களா வாழ்க்கை நல்லா போதா அப்படின்னு கடவுள் கேட்க,
4 பேர் இப்போ வந்து இவங்க இருக்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வாழ்க்கையை வந்து நாங்கள் புரிஞ்சு ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு 4 பேர் என்னமோ ஹாப்பியாக தான் பேசுகிறாங்க. இருந்தாலும் கடவுள் வந்து இவங்களுக்காக பெருசாக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு. என்ன சர்ப்ரைஸு அப்படின்னு 4 பசங்களை கேட்க, கடவுள் அப்படியே திரும்பி மேல் நோக்கி கையை நீட்ட அந்த இடம் ஃபுல்லாக காத்தா அடிக்குது. என்ன நடக்க அப்படின்னு பார்த்தா கடவுள் வந்து இவங்க ரெண்டுத்துக்கும் பாடி ஸ்வாப் பண்ணுறது வந்து முடிவு பண்ணிட்டாரு போலக்கு. அதான் கடவுள் வந்து சட்டத்தெல்லாம் பார்க்கலப்பா, கடவுள் வந்து ரெண்டுத்துக்கும் பாடி ஸ்வாப் பண்ணிட்டாரு. அது பசங்களுக்கும் புரியுது. கடவுளை எப்படிலாம் பண்ணாதீங்க, இப்படி பண்ணால் நீங்கள் மறைஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு பசங்க கத்துறாங்க. இருந்தாலும் பசங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு கடவுள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டு இந்த உலகத்தை விட்டே மறைஞ்சு அவர் வந்து போயிட்டாரு. பசங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. 4 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கெண்டா தான் ஃபஸ்ட்டு எகுன்னு எகுனா, இருந்தாலும் கடவுள் வந்து மறைஞ்சு போயிட்டார்ல, அதை நினச்சி கெண்டாவுக்கும் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ தான் எல்லா விஷயமும் சரியாக போச்சுல, அதனால கெண்டா யாஷ் 2 பேருமே என்ன பண்ணுறாங்களாம், அவங்க அம்மா போய் மீட் பண்ணி நாங்கள் 2 லவ் பண்ணுறோன்னு அவங்க அம்மா கிட்ட போய் அவங்க போய் சொல்ல, இதை கேட்டவுடனே கெண்டாவோட அம்மா வந்து பெருசாக ஏதோ ரியாக்ஷன்லாம் காட்டல. ஓகேப்பா அப்படின்னு அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் என்ன, யாஷோட அம்மா தான் ஒத்துக்கவே இல்லை. யாஷோட அம்மா வந்து எதுவுமே பேசாமல் இங்கேருந்து எழுந்துச்சு போயிட்டாங்க. எப்பட்றா அவன் சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு இந்த யாஷ் வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் இந்த பொண்ணோட உடம்போட ஆத்மா வந்து பொண்ணு கூட ஜாயிண்ட் ஆயிடுச்சுல, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணான்னா, இரு அதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா யாஷோட அம்மா போய் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னாலே என்னன்னு தெரியல. இந்த பொண்ணு போய் பேசினோடனே அவங்க அம்மாவோட மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. ஆண்டி நீங்கள் ஏன் ஓகே சொல்ல மாட்டேங்கிங்க, இந்த காலத்தில் வந்து ஜெண்டர்லாம் முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம், மனசை பாருங்க ஆண்டி, மனசை பாருங்க அப்படின்னு இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி எப்படியும் யாஷோட அம்மாவோட மனசை வந்து மாற்றிட்டா. அதுக்கப்புறம் என்ன, யாஷோட அம்மாவும் வந்து இவனோட லவ்வை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாரோட வாழ்க்கை வந்து இப்படியே நல்லா சுமூகமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ரின் என்ன பண்ணுறான்னா மாடலிங் வேலையில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கு வந்து இந்தியாவுக்கு பொண்ணு ஆசை இல்லை. ஸோ அந்த பொண்ணு வந்து சோலோவா இந்தியாவுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கா. கெண்டா படித்து முடிச்சுட்டு அவன் ஒரு செஃப் ஆகிட்டான். இந்த யாஷ் பையனும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. கடைசியில் நம்ம ஹீரோஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கு வந்திருக்காங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணுறதுக்காக. கடவுள் என்னதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து குளறுபடி பண்ணியிருந்தாலும் கடைசியில் இவங்களுக்காக கடவுளே இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டாங்களே, அதுக்காக தான் கடவுளுக்கு நன்றி செலுத்துற விதமா இவங்க இங்கே வந்திருக்காங்க. நன்றி செலுத்தின கையோடையே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காதலை பரிமாறிக்கிறேன்னு 2 பேரும் கிஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் கடவுளோட அசிஸ்டண்ட் அதான் அந்த டாக் இருக்காங்களே, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்குங்க. ஏன் எப்படியோ நாரதற்கால தான் நன்மையில முடியும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் நன்மையில முடிஞ்சிருச்சுல அப்படின்னு நினச்சி அந்த டாக் வந்து சிரிக்கிறாங்க. இந்த ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய சுவாரஸ்யமான ட்ராமாஸ் மூவிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணணும், தட்டி விட்டுருங்க. பாய்.